செஸ்ன்னு எடுத்தாலே வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஷர்வானிகா வந்துட்டு ஒரு சின்ன வயசுலயே வந்துட்டு 100% கேர்ள் ஆஃப் இந்தியன் செஸ் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு செஸ் மேல இன்ட்ரெஸ்ட் எப்போ ஷர்வானிகா வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அக்கா ஸ்கூல்லேருந்து கற்றுட்டு வந்தாங்க மேம். அப்போ அக்காவுக்கு ஒரு பிளேயிங் பார்ட்னர் வேணும்ன்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அப்படியே கற்றுட்டு ஃபஸ்ட்டு சோழமண்டல அளவில் 8 டிஸ்ட்ரிக்ட் கலந்துருக்கேன். இதில் நான் கலந்துக்கிட்டு அப்பயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் மேம். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது ஈஸியா கிடைக்குதா இல்லாட்டி ரொம்ப டைம் எடுக்குதா? எப்படி மேனேஜ் பண்றீங்க? பிகாஸ் நீங்க வந்துட்டு சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலி கிடையாது, ப்ராப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்க ரொம்ப ஹார்ட் ஏர்ன் மணி வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்றீங்க. அதை வந்துட்டு அப்படியே இவங்க 2 பேருக்கு நீங்க செலவு பண்றீங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? எப்படி கிடைக்குது? எங்களுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப எங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க, நல்லா படிக்கிற குழந்தைங்கள்லாம் பேரண்ட்டை பேசி 12th வரைக்கும் படிக்க வச்சிருங்க. மோஸ்ட்லி ரொம்ப கொண்டு போக மாட்டாங்க, காலேஜ் எல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அப்ப நாங்க பேசுறது ரொம்ப ஏழ்மையா இருந்தாலுமே ரொம்ப நல்லா படிச்சாக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்டை கூப்பிட்டு பேசுறது, கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்க, நாங்க 12th வரைக்கும் நீங்க ஃபீஸ்லாம் எதுவும் கட்ட வேணாம், நீங்க இங்க படிக்கட்டும், நல்லா படிக்கிற குழந்தையா சூஸ் பண்ணிக்குவோம், கொஞ்சம் பேரண்ட் இல்லாதவங்க இது மாதிரிலாம் சூஸ் பண்ணிட்டு அவங்கள நிறைய ஃபவுண்டேஷன் அப்போ வருவாங்க, நயன் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் வருவாங்க. அவங்கள்ட்ட நாங்க டைப் வச்சுட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்க அவங்கள்ட்ட இன்ஜினியரிங் இது மாதிரி சேர்த்து விடுவோம். அப்போ என்கிட்ட கொஞ்சம் மணி பத்தல, அதனால நான் சேர்க்க முடியல இவள. நான் ஒரு குழந்தைக்கு நான் இன்ஜினியரிங் சேர்க்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டேன் அவளுக்கு. பட் என்கிட்ட இருந்தது மினிமம் அமௌண்ட் தான் இருக்கு. அவளுக்கான்னு நான் பாக்குறேன். அவளுக்கு கட்டினா அவ கரியர் செட் ஆயிடும். நான் அப்ப இது அழுகுது, எனக்கு நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் சொன்னேன், இல்ல அக்காவுக்கு வாக்கு கொடுத்தாச்சு, நம்ம அக்காவுக்கு கட்டிடுவோம், உனக்கு அடுத்தடுத்த வருஷத்துல நீ படிச்சுக்கலாம், போட்டியில கலந்துக்கலாம் ஷர்வானிகா அப்படின்னு நான் சொல்றேன். இது அழுதுகிட்டே தான் இருக்கு. அந்த டயத்துல அங்க சென்னையில இருந்து தான் வர்றாங்க, அயன் ஃபவுண்டேஷன்ல இருந்து வர்றாங்க. என்கிட்ட சைன் வாங்குறாங்க. நான் தான் அவளுக்கு கேர்டேக்கர் போட்டு சைன் போட்டு கொடுக்குறேன் ஃபார்ம்ல, அந்த குழந்தைய காலேஜ்ல இன்ஜினியரிங் சேர்க்கறதுக்கு. அப்ப இது சொல்லுது, அக்கா அம்மா எனக்கு கட்டாம பணத்தை அந்த அக்காவுக்கு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப, ஏன் உனக்கு என்ன கட்டணும், நான் செஸ் பிளேயர் சார், நான் ஏஷியன் கலந்துக்கணும், எனக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து அங்க கட்டிட்டாங்க அப்படின்னே அவங்க அப்படியே நெகிழ்ந்துட்டு நான் உனக்கு கட்டி உனக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு விவி மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிச்சி வர சொல்லியிருந்தாங்க. அங்க அழைச்சிட்டு போனோம். அங்க எம்டியோட உட்கார வச்சு விளையாண்டு பாக்குறாரு. அவரை பாப்பா ஜெயிச்சிருச்சு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நாங்க கத்துக்கிட்டு விளையாண்ட வருஷம் கூட உன்னோட வயசு கிடையாது, அப்ப 6 வயசு வச்சிருந்தான், நீ எங்களை ஜெயிச்சிட்ட, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பதான் மந்த்லி 15,000 அவளுக்கு 1 இயர் தொடர்ந்து கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நாங்க ஹட்சனுக்கே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்.